அவரை வந்து வேட்பாளராகவே நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்றாரு. ஒரு வட்டார காங்கிரஸ் தலைவர் இன்னொரு வட்டார காங்கிரஸ் தலைவரே வேட்பாளராக்க முடியாது. ஒரு வட்டார காங்கிரஸ் தலைவர் அவங்க வட்டத்தில் உள்ள நிர்வாகிகளை வேணா வேட்பாளர் ஆக்க முடியுமே தவிர விருதுநகரில் போய் அதுவும் மாநில செயலாளரை வந்து வேட்பாளர் ஆக்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி. இதை வந்து படித்தவர்கள் இருக்கக்கூடிய சென்சார் போர்டில் அந்த அதிகாரிகளுடைய கவனத்துக்கு ஏற்கனவே கொண்டு சென்றும் அவங்க அதை நீக்கலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னா, இந்த படம் வெளிவரதுக்கு முன்பாகவே சாதி ரீதியாக மோதல்களை உருவாக்கும் என்று சில பேர் திட்டமிட்டு அந்த படத்தின் தயாரிப்பாளர்னு சொல்லிக்கொண்டு சமூக வலைதளங்களில் இந்த படத்துடைய காட்சிகளை லீக் அவுட் பண்ணுறாங்க. குறிப்பாக காமராஜர் ஐயாவுடைய காட்சிகளாக இருக்கட்டும், ஐயா இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய காட்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் லீக் அவுட் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் வேண்டும், அதன் மூலம் நம்ம பொருளீட்ட வேண்டுங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்காங்க.